நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர வி.ஆர். ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரே நமக. இதனுடைய 1264வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, 5வது நாளாக ஸ்ரீ சுவாமி சமர்த் அக்கல்கோட் மகாராஜை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு 4 நாள் பார்த்துருக்கோன்னே, 5வது நாள் இன்னைக்கு. அவதூதர் தத்த பரம்பரையில் வந்தவர். அவதூதர் பெரிய மகான். நேற்றோட பிரியான்னு ஒரு லேடி இதுலேருந்து பாம்பேயில் அமைச்சிருந்தா. மகாராஷ்டிராவில் தான் ஃபேமஸ். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பேசுகிறாள். இதை பற்றி என்ன? பாரத தேசத்தில் பல மகான்கள் அவதரிச்சிருக்கா. ஒவ்வொருத்தரும் ஒரு லீலைகளை புரிஞ்சிருக்கா. ஸோ நம்ம வந்து யாராக இருந்தால் நமக்கு என்ன? மகான்கள் தான். அவள் கூட பேதமே கிடையாது. ஸோ அவள் வந்து எப்படி இது மாதிரிலாம் பண்ணியிருக்கான்ற மாதிரி தான் பார்க்கும்போது, இவ அக்கல்கோட் மகாராஜனுடையது சரிதம் இந்த மாதங்கி பாலாஜி ரொம்ப அழகாக எழுதியிருக்காவோ. வெரி சிம்பிள் ஸ்டைலில் எழுதியிருக்கா. அழகாக பசுமரத்தாணி போல் மனசை பயிற்சிடுது. சின்ன சின்ன கதைகள் காம்ப்ளிகேஷனாக சில பேர் எழுதினா அது என்னென்ன புரியாது. நம்ம மயிலாடுதுறை ராகவன் பேசுகிற மாதிரி இருக்கும். ஏதோ சக்கராச்சாரிய சதாசிவபுரமா ஆரம்பித்து சக்கராச்சாரிய மத்தியமாக அஸ்மாத குலாச்சாரியா அந்த ஒரு பரம்பரான்னு சொல்லிட்டு காஞ்சி காமாட்சி பற்றி சொல்லிவிட்டு எதாவது சொல்லுங்க லலிதான்னு சொல்ல. எதுதான் லலிதா இல்லை. அதாவது கண்டென்ட், அது ஒரு சப்ஜெக்ட் எடுத்தால் அதை மட்டும்தான் பேசணும். நம்ம எங்கெங்கோ சுற்றிட்டு தென்னை மரத்தை பற்றி எழுதுறான்னா பசுமாட்டத்துக்கே மரத்தில் கட்டினான மாதிரி முடிக்கிறா ஒருத்தர் சில பேர். அது ரொம்ப வருத்தமான சமாச்சாரம் தான். அதை சப்ஜெக்டுக்கு வந்துடணும். நம்ம மாதங்கி பாலாஜி அக்கல்கோட் மகாராஜை பற்றி இவ்வளோ பெரிய புக்கு எழுதியிருக்க. தொய்வு இல்லாமல் இருக்கு கதைகள். இதில் வந்து ஒரு பெண்மணி அவளுக்கு வந்து கண் பார்வையை பழித்துன்னு இருக்கா. கண் நோயும் பூனைப்பாலும் ஒரு கதை. பூனைவை சேர்ந்த கங்கா பாரதி உமாபாய் சாஹிப்போட மருமகளான ஸ்ரீமதாயிக்கு திருமணம் நடந்து முடிந்த சில நாட்களில் கடுமையான கண் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாள். அவளுக்கு இரவு பகல் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நோயின் தீவிரம் அதிகமாக இருந்தது. அவளுக்கு ரூபாய் அந்த காலத்திலேயே 1200 வரை செலவழித்து பல வகையான வைத்திய முறைகளை செய்து பார்த்தும் எதுவும் பயனளிக்கவில்லை. அவளுக்கு கண் பார்வை மீண்டும் கிடைப்பது கடினம் என்று வைத்தியர்கள் கைவிடுத்தி விட்டனர். கடைசி பட்சமாக அவருடைய நண்பர் ஒருவர் ஸ்ரீ சாமி சமர்த்தனை தரிசனம் செய்தால் அவருடைய ஆசீர்வாதத்தினால் ஏதாவது பலன் கிடைக்கலாம் என்று நம்பிக்கை அளித்தார். வைத்தியர்களுக்கெல்லாம் வைத்தியரான சாமி சமர்த்தனை உமாபாய் மற்றும் ஸ்ரீமதாயி ஒரு குமாஸ்தாவுடன் சென்று தரிசித்தாள். அப்பொழுது சுவாமிகள் கிணத்தடியில் அமர்ந்திருந்தார். அனைவருக்கும் நமஸ்கரித்த பெண் குமாஸ்த சுவாமிகளிடம், சுவாமி, இந்த பெண்ணுக்கு கண் பார்வை போய்விட்டது, தயவுசெய்து மீண்டும் நீங்கள் அருள் புரிய வேண்டும் என்று கொண்டார். உடனே மகாராஜ், உனக்கு என்ன வேண்டும் என்று அந்த பெண்ணிடம் கேட்டார். ஸ்ரீமதாயி வயதில் சிறிவளாக இருந்த போதிலும் எந்த பயமும் இல்லாமல், என் கண்களை தவிர வேற என்ன வேண்டும் எனக்கு என்று தைரியமாக கூறினாள். இதை கேட்டவுடன் பாபாஜி அன்பு பழுகும் புன்னையோடும் மியாவ் மியாவ் என்று கத்தும் பூனையின் பாலை 7 நாட்களுக்கு குடி, உன் கண் பார்வை மீண்டும் கடத்தி விடும் சொன்னார். அனைவரும் பூனேக்கு வந்து ஸ்ரீ சுவாமிகள் கூறியபடி செய்தனர். 7வது நாள் தன் பார்வையை மீண்டும் பெற்றார். நோய் முற்றும் குணமானது. வைத்தியர்கள் அனைவரும் இந்த அற்புதத்தை கண்டு ஆச்சரியமடைந்தனர். பூனைப்பாலுக்கும் கண் பார்வைக்கு ஏதாவது தொடர்பு உண்டா? இது போன்ற விசித்திரமான வைத்திய முறைகளை நாம் முன்பு எங்கேயா கேள்விப்பட்டிருக்கோமான்னு கேட்குறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இது சொல்லும்போது என்னோடய லைஃப்பில் நான் சொல்கிறேன். ஒரு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 6-7 வருஷத்துக்கு மேலே இருக்கும். கால் ஆப்ரேஷன் ஆச்சு. 8 வருஷம் ஆகிருக்கும். அது கால் ஆப்ரேஷன் ஆகும்போது கால் யானை காலோட வீண் கிடக்கு. ஆப்ரேஷன் ஆன கால் வாக்கர் வச்சு தான் இதுக்கு போகிறேன். திடீர்னு ஒரு கண்ணு இப்படியே மறைஞ்சுன்னு வந்துடுது.
ஒரு கண் டோட்டலாக அவுட் டெப்ஸாக கண் ஆகிடுது என் கண்ணு. ஸ்கூட்டரில் போனால் ரெண்டு ரெண்டாக அதில் லைட்டு தெரியும். அப்போ ஸ்கூட்டர் போகிறத அவாய்ட் பண்ணிட்டேன். என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு சங்கர நேரத்தினாலேயால் போய் செக் பண்ணதுக்கு, சார் உங்களுக்கு குளுக்கோமா இருக்குது, கண் உங்களுக்கு சரியாக இதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணால் கூட சரியாக வராதுன்ட்டோம். நான் பயந்தே போயிட்டேன். ஸோ அப்போ வந்து என்ன ரெண்டாவது ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்றா, இந்த கால் செப்டிக் ஆகிடும், இந்த இது நீங்கள் இதெல்லாம் போட்டுருக்கிறதுனால பேண்டேஜ் எல்லாம் போட்டிருக்கு, உங்களை வந்து ஆப்ரேஷன் தேட்டர் இஷ்யூ பண்ணால் மற்றவாளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும்னா. அப்போது ஒரு பெண்மணி நல்ல நீண்ட தலைமுடி நல்ல லட்சணமாக இருக்காவோ. அப்போ டாக்டர் மோனா குரானான்னு சங்கர நேசராலயாவில் இருக்கா அந்த டாக்டர். அவள் சொன்னா, டோன்ட் வரிஸ் ராஜா, ஐ வில் ஹெல்ப் யூனா. ஏதோ மனசில் தோணி அவளை கேட்டேன், ஆர் யூ ஃப்ரம் சண்டிகர்னு கேட்டேன் அவளை. ஏன் சவுடி நோ அபவுட் இட் அப்படின்னா, ஏதோ குன்சாவை அடித்தேன் நான் சண்டிகர் 3 தடவை போயிருக்கேன் நான் அப்படின்னு. சண்டிகர்லேருந்து ஃபியூ கிலோமீட்டர்ஸ் மலை மேலே நயனா தேவின்னு இருக்க. நயனம்னா கண்கள். அம்பாலோட 2 கண், தாட்சாயணியோட கண் விழுந்த இடம். பாறையில் 2 கண் தான் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. ஒரு பாறை அது முக்காடு போட்டு நத்தெல்லாம் போட்டு பெரிய வெள்ளியில் கண் போட்டுப்பா, இப்போ தங்கத்துலேயும் போட்டிருக்கா அதுக்கு. ஸோ அதுதான். ஸோ அவளை அந்த அம்பாளை வேண்டிட்டு நான் 3 தடவை சண்டிகர் போனேன். 3 தடவையும் போக முடியல. ஏன்னா வந்து காலையில் என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு போகிறதா இருந்தால் சாயந்தரம் 6 மணிக்குள்ளே ரிட்டர்ன் ஆகிடணும். இங்கேருந்து நயனாதேவியிலேருந்து வின்ஷியில் போனோம். ஸோ அது ஒரு தினம் ஃபெயிலியர் ஆகிடுது எனக்கு. என்னுடைய எனக்கு காட்சி கூட தர மாட்டேன்றிய, ஃப்ளைட்டில் வந்துட்டு போகிற 3 தடவை இந்த மாதிரி ஆகிடுது எனக்கு நினச்சிட்டேன். ஸோ அவளையே நினச்சிருந்தேன் நான். அப்போ டாக்டர் மோனா குரானா அந்த மாதிரி சொன்னால, அவள் வந்து எல்லாருக்கும் ஆப்ரேஷன் ஆன பிறகு கடைசி ஆப்ரேஷன் எழுந்திரிச்சிருந்தா. ஸோ யாருக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகாத மாதிரி பண்ணேன். அப்புறம் காதில் வந்து சொன்னேன் என்கிட்ட, டோன்ட் வரி ராஜா, ஒரு ஐஸ் ஆர் பர்ஃபெக்ட், டோன்ட் வரினா. ஸோ கண்ணெல்லாம் கருப்பாகிடுது முடிய. அடுத்த கண்ணு இது ஆப்ரேஷன் ஆனது ஒரு 2-3 நாளில் இந்த கண்ணு போயிடுது. உண்மையாகவே சொல்கிறேன், அம்பாக்கிட்ட அழுது நான். இவ்வளோ புதுசாக 1000 லட்சக்கணக்கான வேல்யூ உள்ள புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், என் வாழ்நாள் முழுக்க படிக்க முடியாமல் போயிட போகிறத. இவ்வளோ புத்தகம் வாங்கி வச்சுருக்கேன்டியம்மா, நீ தானே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அப்பா சொல்கிற, என்னை பற்றி என்னை வந்து காயத்ரி எழுதுன்றா. ஸோ அப்போ தான் வந்து நான் டாக்டர் மோனா குரானா நான் நினச்சிட்டு அவளே தான் அப்பா நயனாதேவி நினச்சிப்பேன் நான். அவள் தான் 2 கண்ணையும் ஆப்ரேட் பண்ணா எனக்கு. அப்போ வந்து பெட்டில் இருக்கும்போதே சொல்லியிருந்தேன், நயனா தேவி சித்மகே ஹிமாச்சல வாசின்யசி தீமிகி தன்னோ நேத்திர தேவி பிரச்சோதியாத்துன்னு காயத்ரி நான் எழுதினேன் அவளுக்கு. இட்ஸ் நாட் ரிட்டன் எனிவேர், ஆன் மை ஓன். நயனா தேவி சித்மகே ஹிமாச்சல வாசின்ய தீமிகி தன்னோ நேத்திர தேவி பிரச்சோதியாத் 1008 தடவை சொன்னது. சொல்லி அடுத்த நாள் வர சொன்னேன், கண்ட கட்ட பிரிச்சா, இவர் ஐஸ் ஆர் பர்ஃபெக்ட்லி ஓகே, நோ குளுக்கோமா இருந்தால்ட்ட. இன்னி வரைக்கும் கண்ணாடி போடல, வயசு 75, ஆப்ரேஷன் ஆகி கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆகிடுத்து. 2 கண் பார்வையும் மோனா கரோனா, டாக்டர் மோனா கரோனா சங்கர நேத்ராலயாவுடைய அந்த அவர் ட்ரீட்மெண்ட்னால ஐ காட் பேக் மை ஐஸு. அவளுக்கு கோடி நமஸ்காரம் சொல்லணும் அந்த பெண்மணிக்கு. ரொம்ப கைத்தேர்ந்த பெண்மணி. என்னோட கண் அவிஞ்சு போன 2 கண்ணையும் கொடுத்தாவும் எனக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, கண் போயிடுச்சுங்க, வேறு ஒன்றுமே நமக்கு என்ன செய்ய, ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ இந்த சமர்த்த ராமதாஸ் சரித்திரத்தை சொல்லும்போது, ஜஸ்ட் ஐ வாண்ட் ரீகால் தட் இன்ஸ்டன்ட் ஆல்சோ. ஸோ கண் வந்து எவ்வளோ, இப்போ பூனை பாலை குடித்தா 1 வாரத்துக்கு ஒன்று சரியாயிடுனா கண் தெரிய வந்துட்டு அவளுக்கு. இந்த கங்கா பார்த்தின்ற சிவமாதாய்க்கு அது. அடுத்தது, மைசூரிலிருந்து 60 வயசு மதிக்கத்தக்க நரசப்பா என்ற அடியார் சாமிகளை தரிசிக்க வந்தார். அவருக்கு மராத்தியோ ஹிந்தியோ பேச தெரியாது, ஓரிரு வார்த்தைகள் மட்டுமே பேசுவார். தன் விருப்பங்களை எப்படி சாமிகளை தெரிவிப்பது என்று தவித்து கொண்டு தினமும் சுவாமிகளுக்கு அருகிலேயே அமர்ந்து கொண்டிருப்பார். சுவாமிகள் தன் பக்தர்களை மனத்தை படுத்தி விடுவார்.
ஒரு நாள் புராண கதை நிகழ்ச்சி ஒன்றில் சாமிகளின் முன்னணியில் நடைபெற்று வந்தது. அப்பொழுது அற்புதம் நடைபெற்றது. அப்போ நரசப்பா கதா காலட்சம் செய்பவருக்கு அருகில் அமர்ந்திருந்தார். ஸ்ரீ சுவாமி மகாராஜ் நரசப்பாவை கண்காடை காட்டி தனக்கு அருகில் வருமாறு அழைத்தார். மிகவும் மகிழ்ச்சி அடைந்த நரசப்பா சாமிகளை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து விட்டு தன் கைகளை கூப்பியவாறு நின்று கொண்டிருந்தார். அப்படி சுவாமிகள் அவருக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு குமாஸ்தாவிடம் அவர் கணக்கு புத்தகத்தை வாங்கி நரசப்பாவிடம் கொடுத்தார். அது கன்னட மொழியில் பகவத்கீதையை பாராயணம் செய்தால் நினைப்பது நிறைவேறும் என்று எழுதப்பட்டிருந்தது. அவருடைய மகிழ்ச்சிக்கு இல்லை. வரும்படியில் வேத வித்தகரான தத்தாத்திரேய புவாவிடம் நடந்துவிட சொல்லி விவரித்தார். இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற சமயத்தில் தத்தாத்திரேய புலா ஸ்ரீ சுவாமி மகாராஜுடன் இருந்தார். உடனே குமாஸ்தாவது புத்தகத்தை வாங்கி பார்த்தார். அதில் எவ்வளவு முறை சோதனை செய்த போதும் கன்னட மொழியில் எதுவும் எழுதப்பட்டிருக்கவில்லை. ஸ்ரீ சுவாமி மகாராஜ் எப்படி தன் பக்தனுடைய எண்ணங்களை உணர்ந்து கொண்டு அவருக்கான மார்க்கத்தை போதிக்கிறார் என்ற அற்புதத்தை நடத்தி அவளா ஆச்சரியப்படுறார். ஒரு நாள் இரவு நேரத்தில் கதா காலட்சேபம் செய்பவரும் ஒரு வேதாந்த சன்னியாசி வேதாந்தத்தை சம்பாஷணத்தை கொண்டிருந்தனர். அவருக்கு அருகில் இந்த நரசப்பா உடல் முழுவதும் வேர்வையோடு நடுங்கிக் கொண்டே விழித்துக் கொண்டார். கண்ணீர் அவர் கண்களில் வழிந்தோடியது. ஸ்ரீ சுவாமி மகாராஜா சிறந்த கடவுள் என்று கூறினார். இதை கேட்டவுடன் சன்னியாசி மகாராஜா மிக சிறந்த கடவுள் என்பதை வைத்து முடிச்சதா என்று கேட்டார். சாமி என்னை வெகுண்டத்துக்கு அழைத்துச் சென்றார். அங்கு தங்கத்திலான கோவில் இருந்தது. வேறு வைடூரிங்க பதிக்கப்பட்ட சிம்மாசனம் வந்தது. நான் ஸ்ரீராமர், சீதாதேவி, லக்ஷ்மண, பரத, சத்ருகுணா ஆகிய அனுமாரை தரிசனம் செய்தேன். அவர்கள் அனைவரும் தரிசனம் செய்தவுடன் சாமிகளை மீண்டும் வந்து இங்கே அழைத்து வந்தார். ஆக வைகுண்டத்தின் சாமியையே நான் ராமரை எப்படி மறக்கிறது? அந்த ஒளி என் கண்களை குருடாக்கி விடும் போல இருந்தது என்று கூறிவிட்டு சிறிது நேரத்திற்கு பைத்தியம் போல் சிரித்து கொண்டும் அழுது கொண்டும் இருந்தார். சாதாரண நிலையை பின்னர் அடைந்தார். அன்று நரசப்பா சாமிகளுடைய தீவிர பக்தரானார். சில நாட்களுக்கு நரசப்பாவுக்கு கைகளில் வலி ஏற்பட்டு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார். 7 நாட்களுக்கு பிறகு அவர் சுவாமி மகாராஜிடம், சுவாமி 7 நாட்களாக நான் கைவலியாக தவித்துக் கொண்டிருக்கிறேன், ஏதாவது வைத்தியம் சொல்லுங்க என்றார். சுவாமிகள் ஹூக்கா புகைத்துக் கொண்டிருந்து, பா உன் கைவிலையை குணமாக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தனக்கு அருகில் வருமாறு அழித்தார். அவர் வாயிலிருந்து புகையை நரசப்பாவின் கைகளில் ஊறினார். என்ன அற்புதமான சக்தி! நரசப்பாவின் கைவலி இந்த க்ஷணமே மறைந்தது. அடுத்தது பாருங்க. ஊமைக்கு பேச்சாற்றல் அருளுதல். ஊமை பிராமணர் ஒருவர் ஸ்ரீ சமர்த்த ராமதாசுக்கு 12 வருடங்களாக சேவை செய்து வந்தார். அவர் சேவைகளை மகிழ்ந்த ஸ்ரீ சுவாமிகள் ஒரு நாள் தனக்கு அருகில் அழைத்து மென்று கொண்டு தாம்பூலத்தை உமிழ்ந்து அதை பிராமணரிடம் கொடுத்து சாப்பிட்டு விட்டு வேலைகளை செய்கின்றார். அந்த தாம்பூலத்தை சாப்பிட்டவுடன் அவருக்கு பேச்சாற்றல் வந்துவிட்டது. இந்த சேவகர் பக்தி எவ்வளவு நிறைந்தவர், சர்வ வல்லமை திறந்த சாமிகளின் சமர்த்தரால் முடியாத எதுவுமே இல்லை என்று நன்கு அறிந்திருந்தாலும் தனக்கு அருகிலே சாமிகள் இருந்த போதிலும் தனக்குள்ள ஊனத்தை குணத்தப்படுமாறு பிரார்த்தனை செய்யவே இல்லை. இருப்பினும் ஒரு தாய் தன் குழந்தையின் தேவைகளை எப்படி கவனித்துக் கொள்வாளோ அதே மாதிரி தாய் மரமான சாமி சமர்த்தரும் ஒரு பக்தனின் தேவையை அறிந்து அனைத்தையும் அளித்துள்ளார். அப்படி இருக்க நாம் பிரார்த்தனைக்கு செய்ய வேண்டிய அவசியம்தானா? ஸ்ரீ சுவாமிகள் சமர்த்தனின் பாதகவனங்களை சரணாகதி அடையணும். மகான்களை சரணாகதி அடைஞ்சா ஆட்டோமேட்டிக்காக தே வில் பி டூயிங்னு சொல்கிறது. சௌபாகியவதி. ஒரு முறை சங்கராந்தி பண்டிகையின் போது ஒரு பெண் துல்குல் எள்ளுரண்டை இனிப்பை எடுத்துக்கொண்டு சாமிகளிடம் தரிசனம் செய்ய வந்தாள். அவள் சாமிகளிடம், சாமி இந்த கடைசி தில்குல்லை எடுத்துக்கொண்டு உங்கள் பாதங்களில் எனக்கு அடைக்காலம் பட வேண்டும் என்று கூறினார். நான் எப்பவும் சௌபாகியபதியாக ஆசிபதிகள் சொன்னார். அதுக்கு சுவாமிகள், நீ விதவியானால் ரொட்டி செய்ய பயன்படுவாய் என்று கூறினார். சுவாமிகள் கூறிய வார்த்தைகளை உள்ளர்த்தத்தை அவள் புரிந்து கொண்டார். பிறகு சில நாட்களுக்கு பிறகு அவர்கள் கணவன் இறந்து விட்டார். நாம் பிரார்த்தனை செய்து கொண்ட அனைத்தையும் குரு நிறைவேற்றுவார் என்ற எண்ணத்தில் நாம் இருந்துவிடக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த நிகழ்ச்சியை சாமிகளிடையே நிகழ்த்தி கொண்டாரோ. முன்கூட்டியே தன் பக்தனை எச்சரிக்கை செய்து
அவருடைய மனத்தை தயார் நிலை வைப்பதுதான் சாமிகளுடைய உண்மையான குணம். மாயை என்ற சுழலில் ஈடுபட்டு தன்னை நோக்கி வரும் பக்தனை இழுப்பதுதானே ஒரு குருவின் உண்மையான நோக்கம். அப்படி இருக்க பந்தபாசம் என்ற மாய வழியில் சிக்கி தவிக்காமல் தன்னிடம் சேர வேண்டும் என்றால் அதற்கான போதனைகளை தானே செய்ய வேண்டும். இதற்கான எடுத்துக்காட்டு இந்த இதுன்னு சொல்லப்படுறது. நிறைய விஷயங்கள், எவ்வளோ கதை எவ்வளோ கதை. ஒரு முறை ஒரு பிராமண பெண் ஒருத்தி சுவாமிகள் சமர்த்தரை தரிசனம் செய்வதற்காக வந்தாள். அப்பொழுது சுவாமிகள் அக்கல்கோட்டையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கடற்று சுவற்றில் சாய்ந்தவாறு அமர்ந்து கொண்டிருந்தார். அவள் ஸ்ரீ சுவாமியை வணங்கிவிட்டு, மகராஜ், நான் வயிற்று வழியாக அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன், தயவுசெய்து என்னை ஏதாவது வழியில் குணப்படுத்துங்கள் கேட்டார். நீ எப்போது கங்கா பாகீரதி விதவை ஆகும்போது ஆகிறாயோ அப்போது வயிற்று வலி குணமாகும் என்று கூறினார். சில நாட்களுக்கு பிறகு க்ஷேத்ராடனுக்கு சென்ற அவர் கணவர் இறந்து விட்டால் கடிதம் வந்தது. உடனடியே வயிற்று வலி சரியாக போயிடுது. இது என்ன விசித்திரமான வேலையில்லை? கணவனுடைய இறப்புக்கும் மனைவியுடைய தோல் நோய் குணமடைவதற்கும் என்ன தொடர்பு? இதன் விளக்கத்தை நம்மால் சாதாரணமாக அறிய முடியாது. அதில் பொதிந்திருக்கும் உள்ள அர்த்தங்களை புரிந்து கொள்ளும் அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை. வயதான பெண்மணிக்கு குழந்தை பாக்கியம். மடை என்ற குடும்ப பெயருடன் ஒரு பெண்மொழி ஒத்தி கணவர்கள் கொண்டு வந்தாள். இந்த சமயத்தில் ஸ்ரீ சாமிகளை காண பல பக்தர்கள் பல இடத்துல வந்திருந்தார். இந்த வயதான தம்பிகளுக்கு வாரிசு இல்லையே என்ற கவலை ஸ்ரீ சுவாமிகளின் சமத்தை தரிசனம் செய்து வந்திருந்தனர். சில நாட்களுக்கு பிறகு ஸ்ரீ சுவாமி மகாராஜ் பிரார்த்தனை செய்து கொண்ட போது, உன் குழந்தையை எடுத்துக்கொள் என்று கூறிக்கொண்டே ஒரு தேங்காயை அவள் மீது தூக்கி எறிந்தார். அங்கு கூடியிருந்தவர்கள் சிலர் அந்த பெண்மணியிடம் உங்களோட வயது என்னன்னு கேட்டதற்கு 60 என்று சொன்னார். என்ன வயதாக இருந்தால் என்ன, ஸ்ரீ சாமிகளுடைய சமர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறதே என்ற கூறியபடி ஒரு வருடத்திற்கு அவருக்கு 60 வயசில் குழந்தை பிறந்தது அந்த பெண்ணுக்கு. பாருங்க, மகான்களுடைய ஆசீர்வாதம் தான் மெயின். அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவருடைய சொந்த ஊரில் தலேகாவ். அவள் மிகுந்த பக்தி நிறைந்தவள். அவரிடம் எவரேனும் சுவாமிகள் மகாராஜை பற்றி ஏதாவது கூறினாலே ஆனந்த பெருக்கில் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக பெருகும். திருமணமானவருக்கு குழந்தையின்மை என்று காலம் தொட்டு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. இந்த நாட்களுக்கு மருத்துவர்கள் அனைவரும் நாடுகின்றனர். அப்பொழுது நடமாடிக்கொண்டிருந்த வைத்தியநாதன் ஸ்ரீ சுவாமிகள் சமத்தரை நாடியவுடன் எந்த வயதிலையும் அவளுக்கு குழந்தை கொடுத்தார். எங்கள் என்னை ஒய்ஃப் சைடு ரிலேஷன் இந்த அகிலாண்டம் ஆனந்தவல்லின்னு சொல்லிட்டு அவள் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டு ரொம்ப அவள்லாம் வந்து மகிழ்ச்சியோடு இருக்கவா. இந்த அகிலாண்டன்றவ நல்லா சிரிச்சின்னு பேசிகிட்டு இருப்போம். ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட அவன் 50 வயசுக்கு அப்புறமா குழந்தைய பிறந்து அவளுக்கு. அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகி அவன் படித்து அவன் பிள்ளை டாக்டர் ஆகி அவன் கல்யாணத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். இப்போ என் கல்யாணத்துக்கு போது அவளுக்கு குழந்தை இல்லை. நல்லா ஞாபகிச்சுங்க. அகிலாண்டம் ஆனந்தம் என்னுடைய சிஸ்டர் சேவா. அதில் இந்த குமாரன்ற பையன் அவனுக்கு புள்ள பிறந்து அவன் ஆற்றுக்கெல்லாம் வந்திருக்கான். எங்கள் ஆற்றுக்கு அவனுக்கு கல்யாணம் ஆகி நடந்து வயசு ஒண்டர் எப்படி நடக்குது. சுவாமி அதாவது தெய்வங்கள் மனசு வைக்கணும், மகான்களுடைய ஆசீர்வாதம் போன எந்த வயசுலையும் குழந்தை பிறக்கும். அது வந்து இன்னி அளவில் இந்த அக்கல்கோட் சம்பத்தருடைய சரிதத்தை 5வது நாள் நான் பூர்த்தி செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ இதை பார்க்க கூட மாட்டேன்று எனக்கு பெரிய வருத்தம். இந்த பிரியா பாம்பே அவள் தான் எழுதியிருக்கா. எப்படி மாமா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பேசுகிறாள், இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு போட்டிருக்கா. தமிழ்நாடு அதாவது நமக்கு சங்கராச்சாரியா தெரியும், சிவன் சார் தெரியும், இங்கே ரமண மகரிஷி சேஷாதிரி மகான் தான் தெரியும் நமக்கு. விஸ்வி சாமியார், யோகிராம் ராம் சரத்குமார்
பூண்டி மகான் சில பேர் தெரியும் நமக்கு, கணக்கம்பட்டி சுவாமிகள்னு. இந்தியா பாரத தேசத்தில் பல மகான்கள் ஆயிரக்கணக்கில் இருந்திருக்கா. ஒரு காலகட்டத்திலே ஒருத்தர் வரா. பட் இந்த இது வந்து டிஃபரெண்ட் டோட்டலி. அக்கல்கோட் மகாராஜ் வந்து தத்த பரம்பரையில் இருந்தவர். தத்தாத்திரேயர், ஸ்ரீபாத வல்லவர், நரசிம்ம சரஸ்வதி, அக்கல்கோட் சமர்த்தர், அப்புறம் மாணிக் பிரபு, அப்புறம் ஷீரடி சாய்பாபா, 5 பேர் அடுத்தடுத்து அவதாரமாக வராவா. ஸோ தேர் ஆல்ரெடி இண்டிகேஷன் இஸ் ஆல்சோ தேர். இதை நினைவில் கொண்டு இது கேளுங்க. அவளை நினச்சா, மனசில் நினச்சாலே நமக்கு நல்லதெல்லாம் நடக்கும். நமஸ்காரம்.